2014 தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க. அந்த பெண் பேரு சுதா. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய அண்ணன் பாண்டியனை காணா, நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் அந்த காணா போன நபருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க பேர் சுகந்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்காருக்கு அவர் ஒரு ஆம்னி பஸ் டிரைவரு, அவர் கொஞ்ச நாளா கோயம்புத்தூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பெண் பழக்கமாகி அந்த பெண் கூடயே குடும்பம் நடத்திட்டு இருக்கார். எங்களை குடும்பமா கவனிக்கிறதுல எப்பயாவது கொஞ்சம் பணம் அனுப்புவார் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் அதை முறையா விசாரிக்காததுனால இது சரிதான் போலன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கேஸை அப்படியே கிடப்புல போட்டுறாங்க. ஒருவேளை 2014 தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இதை ஒழுங்கா முறையா விசாரணை செஞ்சிருந்தாங்கன்னா 2023 தமிழ்நாடையே கலங்கடிச்ச கேஸா இது மாறி இருக்காது. சரி, இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத நேரடியாக அந்த குற்ற சம்பவத்துக்குள்ள போகலாம். செப்டம்பர் 9, 2023 சீராளன் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தேவக்கோட்டை பகுதியில் இவருக்கு 4 வீடு இருக்குது. சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கும், சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே. அந்த 4 வீடுகள்லையும் 4 குடித்தனங்களை அங்க வச்சிருக்க 4 பேரும் இவருக்கு வாடகை கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்து இந்த வீட்டுல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, ஏதாவது சரி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீட்டு ஓனருங்கிற முறையில அந்த பழுது பார்த்து கொடுத்துட்டு போறது எப்போதுமே வழக்கம். அந்த மாதிரி தான் செப்டம்பர் 9 அன்னைக்கு இவர் தேவக்கோட்டை கம்பன் திடல் இருக்கிற அந்த வீடுகளுக்கு வந்திருக்கிறார். அந்த வீட்டுல கொடுத்து வந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் 2-3 நாள் இருந்து இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குனவர் அதுக்காக செப்டிக் டேங்கை கிளீன் பண்ணுறதுக்காக சில நபர்களை வர சொல்றார். அந்த வந்த நபர்கள் செப்டிக் டேங்க் மூடிய ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்பொழுது வினோதமா ஏதோ வெள்ளை பந்து மாதிரி ஒரு பொருள் செப்டிக் டேங்க்ல மிதந்து கிடக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதை எடுத்து என்னன்னு அவங்க பார்க்கும்போது தான் அவங்க பீதியில உறைஞ்சு போறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு மனித மண்டை ஓடு. இதை பார்த்த உடனே சீராளனுக்கு ஏதோ விபரீதமா நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. உடனே அந்த வேலையை அங்க ஸ்டாப் பண்ணிட்டு தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. செப்டிக் டேங்க்ல இது மாதிரி கடந்தது அப்படின்னு ஒரு டீம் அங்க வர்றாங்க. அதுக்குள்ள இந்த தகவல் அந்த பகுதி முழுவதும் பரவி நிறைய மக்கள் கூட்டமா அங்க வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து பார்த்தவங்க அதை கைப்பற்றி மனித மண்டையோடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்க அதுக்குள்ள வேற ஏதாவது கிடக்கா அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்றதுக்காக முழுவதும் அங்க இருக்கிற கழிவை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக அந்த வேலைகளை அவங்க செய்யறாங்க. அப்படி எடுக்கும்போது தான் அந்த செப்டிக் டேங்குடைய அடிப்பகுதியில மனிதனுடைய மற்ற எலும்புகள் கிடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கைலி, ஒரு சட்டை, ஒரு மனிதன் கையில கட்டியிருந்த சிவப்பு கயிறு, இது எல்லாமே கிடக்குது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற போலீஸ் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை அதை ஒப்படைக்கிறாங்க. இப்போ என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணதுல முதலாவது நபர் அந்த வீட்டுடைய ஓனர் சீராளன். சீராளனுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவங்க என்கொயரி பண்ணும்போது சீராளன் அடிக்கடி இங்க வருவாரு, கிளீன் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கும் அவருக்கும் இந்த கொலைக்கும் சீராளனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தின போலீஸ் அவங்க லிஸ்ட்ல இருந்து சீராளனை எடுத்துட்டு இந்த வீடுகள்ல இப்போ தற்பொழுது தங்கி இருக்கிற அந்த குடும்பங்களுக்கும் இந்த எலும்பு கூட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அவங்களையும் துருவி துருவி என்கொயரி பண்றாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போதும் அவங்களுக்கும் எலும்பு கூட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது உறுதியா தெரிய வருது போலீஸுக்கு. இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்களுக்கும் இந்த எலும்பு கூட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கோணத்துல ஆல்ரெடி தங்கி இந்த வீட்டை விட்டு போனவங்களுடைய எல்லா லிஸ்டையும் வாங்கி ஒரு போலீஸ் டீம் இதை எடுத்துட்டு இருக்கும் போதுதான் இந்த குடும்பத்துல 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் பாண்டியன் அப்படிங்கிறவர் காணாம போயிருக்கிறாரு. அந்த கேஸை ஒரு பெண் வந்து தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காணாம போன பாண்டியனுடைய தங்கச்சி சுதா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இங்கே பதிவாயிருக்கிறது, அதை கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிய வருது. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பெண் சுதாவை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது அவங்க கிட்ட இந்த கைலியையும் சட்டையையும் காட்டும்போது இது என்னுடைய அண்ணன் பாண்டியனோட இது அப்படின்னு அவங்க உறுதியா அடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன பாண்டியனுடைய சித்தப்பா சேகர் அப்படிங்கிறவரு இது என்னுடைய அண்ணன் மகனுடைய தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடிச்சுக்கிட்டு அவர் ஆள ஆரம்பிக்கிறார். சரி, இந்த பாண்டியனுடைய குடும்பம் இப்ப எங்க இருக்குது, ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார், செப்டிக் டேங்க்ல எப்படி வந்தார் அப்படின்னு போலீஸ் தீவிரமா இப்ப விசாரணையில இருக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிக்கும் போது அதே பகுதியில பாண்டியனுடைய மனைவி சுகந்தி அப்படிங்கிறவங்க வேற ஒரு தெருவில் அவங்க குடியிருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள போலீஸ் பிடிச்சி என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல முன்னுக்கு பின் முரணா
பொய் சொல்லிட்டு இருந்த அந்த பெண் கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 2013 இந்த வீட்டுக்கு அவங்க கூடி வந்திருக்கிறாங்க. இந்த பாண்டியன் ஒரு ஆம்னி பஸ் டிரைவரா இருந்திருக்கார். அதனால பஸ் ஓட்டி போனார்னா குறைந்தபட்சம் 10 நாள் வெள்ள தங்கி இருப்பார், 20 நாள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இந்த குடும்பம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்குது. உடைய மனைவி பேர் சுகந்தி பாண்டியன். உங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை. இந்த 2 பேர் இருக்கும்போது குடும்பம் நல்லாவே போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2014 ஒரு 6 மாசமா வேலையை விட்டு நின்றுட்டு இருக்கிறார் பாண்டியன். வேலைக்கு போகாம வீட்டில இருந்து தினமும் மது அருந்தி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்துல நல்ல குடும்பம் நடத்திட்டு இருந்த இவர், பொறுப்பான அப்பாவா இருந்தவர், திடீர்னு வேலையை விட்டுட்டு மதுவுக்கு அதிக அளவு இவர் அடிமையாகி வீட்டுல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கார். வீட்டுல குடிக்கிறதுக்கு பணம் கேட்கறது, ஒய்ஃபு கிட்ட தினமும் சண்டை போடுறது அப்படின்னு தினம் தினம் நரகமா மாறி இருக்குது. இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம சுகந்தியும் தினமும் கணவர்கிட்ட குடிக்காதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டே இருந்திருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள், அதாவது 2014 மே 1 அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock பாண்டியன் அன்னைக்கு வழக்கம் போல மது அருந்திட்டு வந்து தன்னுடைய மனைவி கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது இந்த சுகந்தி ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க பிடிக்க முடியாம, என்னால அவங்க கூட இருக்க முடியல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், நீங்க எக்கே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா வீடு பக்கத்து தெருவுல தான். அப்படி போகும்போது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சுகந்தியை தடுக்கிறார். அப்படி தடுக்கும் போது நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு பாண்டியனை பிடிச்சி தள்ளிட்டு சுகந்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மனசு கேட்காம மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா, சுகந்தி பிடிச்சி தள்ளிட்டு போனதுல பாண்டியன் சுவற்றுல தலை மோதி கீழே விழுந்திருக்கிறார். அப்படியே உடைய தலையில இருந்து ரத்தம் வடிஞ்சு அவர் மரணமாகி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு தெரிய வருது. இப்ப ஈவினிங் டயத்துல இது மாதிரி தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்படி அவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கவே இல்லை. உடைய கணவன் சில மாதமா குடிச்சிட்டு ஒரு வெறியன் மாதிரி பயங்கரமா போட்டு அடிக்க, இந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம, கணவனை என்ன பண்ண தெரியாம போராடிட்டு இருந்த அம்மா எதேச்சியா தெரியாம அவனுடைய கணவரை பிடிச்சி தள்ளுனதுல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இது வரைக்கும் இந்த கேஸ்ல இந்த பெண் மேல ஒரு பரிதாபம் ஏற்படுதில்லை. இதுக்கப்புறம் அவங்க பண்ணதுதான் இந்த பெண் பெரிய அரக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிருச்சு. இவங்க டைம் ஆனதும் குழந்தைங்களுக்கு தெரியாம தன்னுடைய கணவனுடைய பாடியை மறைச்சு வச்சவங்க ரொம்ப யோசிச்சிருக்காங்க என்ன பண்றது அப்படின்னா, இதை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றதா வேணாமா அப்படின்னு யோசிச்சவங்க அவங்க முடிவு எடுத்திருக்காங்க, இதை யார்த்தையுமே நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு. நைட் ஆனதும் மிட் நைட்ல யாருக்கும் தெரியாம இந்த பாடியை இழுத்துட்டு போயிட்டு செப்டிக் டேங்க்ல உள்ள போட்டு மூடி இருக்கிறாங்க. தினம் தினம் நரக வேதனையில வாழ்ந்திருக்காங்க. இதை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா, என்ன இது ஸ்மெல் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படியோ ஸ்மெல் வரல. கேட்கறவங்க எல்லாம் எங்க பாண்டியன் அப்படிங்கும் போது, ஆல்ரெடி அவருடைய வேலையில 10 நாள் 20 நாள் வெளியூர்ல போய் தங்குறவர் அப்படிங்கிறதுனால வெளியூருக்கு அவர் போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டாரு, அடுத்த மாசம் வர சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பாண்டியனுடைய சொந்த தங்கச்சி சுதா அவங்க கேட்கும்போது, உங்க அண்ணன் கோயம்புத்தூர் போயிருக்காரு வந்துருவாரு அப்படின்னு சொன்ன இந்த சுகந்தி ஒரு கட்டத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோயம்புத்தூர்ல பாண்டியனுக்கு ஒரு பெண் கூட தொடர்பாகி அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, இனிமே எங்க கூட வாழ மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற தகவலை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எப்பயாவது சில மாதங்களுக்கு ஒருத்தர் எங்களுக்கு வீட்டுக்கு பணம் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொய்யை எல்லா இடத்துலயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த எல்லா மக்களுக்கும் சுகந்தி மேல ஒரு பயங்கரமான ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கு. ஒரு 6 மாசம் இதை சமாளிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா பாண்டியனுடைய தங்கச்சி சுதாவுக்கு மட்டும் ஒரு டவுட் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டேஷன்லயும் இதே தகவலை சொன்னதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை கண்டுக்காம விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 9 வருஷம் கழிச்சு செப்டிக் டேங்க்ல இந்த எலும்பு கூட எடுத்து அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சுகந்தியை இப்போ கைது பண்ணி அவங்க மதுரை மத்திய சிறையில இருக்கிறாங்க. இந்த கேஸுக்கு அப்புறம் இந்த எலும்பு கூட எடுத்தப்ப இந்த சுதாவும் பாண்டியனுடைய சித்தப்பா சேகர் மீடியாவோட சொல்லி அழுதுருக்காங்க. இந்த சேகர் என்ன சொல்றாரா, எனக்கு அப்பவே தெரியும் பாண்டியனை எப்படியும் இந்த பெண் கொன்றுவா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, இவன் கொண்டுட்டு ஏதோ ஆத்துல இழுத்து விட்டுட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொன்னேன், இவளை பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னு. ஆனா நான் ரொம்ப குடிகாரன் அப்படிங்கிறதுனால நான் குடிச்சிட்டு ஏதோ வளர்றதா நினைச்சு என்னோட பேச்சாரும் எடுத்துக்கல. நான் நினைச்ச மாதிரியே என் அண்ணன் பையனை இந்த பெண் கொன்னு செப்டி டேங்க்ல போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மீடியாவில் அவரும் கதறி எழுதிருக்கிறார். சுதா மீடியா கிட்ட வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க அண்ணன் ரொம்ப குண்டானவர், என் அண்ணி மட்டும் தனியா அவருடைய உடலை எடுத்துட்டு போய் செப்டி டேங்க்ல போட்டிருக்க முடியாது, வேறு யாரும் இதுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல அவங்க இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெண் சுகந்தி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுடைய 2 குழந்தைகளும் இப்போ என்ன பண்றாங்கிறது தகவல் தெரியவில்லை. சரி, நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல அந்த சுகந்தி என்ன குற்றம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க குடும்பத்தை சரியா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதுவுக்கு அடிமையான தன்னுடைய கணவனை கண்டிச்சிருக்காங்க. ஆனா ஒரு விபத்து போல நடந்த இந்த விஷயத்த
அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய குற்றமோ, அவங்க மேலே இவ்வளோ ஒரு அரைக்கி மாதிரியான தோற்றமோ பிம்பமோ மக்கள்கிட்டையும் வந்திருக்காது. சரி, தெரியாமல் அவங்க பண்ண இந்த விஷயத்தினால, அவங்க இதை மறைக்கணும்னு அவங்க பண்ண விஷயத்தினால இன்னைக்கு மிகப்பெரிய கெட்ட பேரோட ஜெயிலில் இருக்காங்க. அவங்க 2 பிள்ளைகளும் போயிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மேலும் இந்த சுகந்திக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம தொடர்ச்சியாக நினைப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.